அதும்பா தோக்கனானப்பல எங்க நிக்கிறேன்னு தெரியலப்பா. யாருக்கு மேல பாட்டு ஒரு மணிக்கு கூடாது இருந்தால் உன் திருமணத்துக்கு சொந்த மாதிரி ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? ஆமாண்டா. பாரு மாமா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் போற அப்புறம் என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் எப்படி சபையிலே ஆண்டவர்கள் குமார்கள் பெண்ணவர்கள் அறிவியல் தாய்மார்கள் மாணவர்கள் படித்த மனமேதைகள் அனுப்பி வரும் ஒன்றாவது நெல்ல சபை இந்த நெல்ல சபையிலே இந்த காளியம்மனுக்காக அனுப்பி வரும் ஒன்றாவது நிறைந்து ஓரிரவு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அதே தான். ஏதாவது மம்பளம் மாட்டி விட்டுருக்கீங்கன்னா மம்பளம் மாட்டிட மாட்டேங்க. சரி சொல்லு. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. சரி சொல்லு. கேக்குறது தெரியுதுன்னு மட்டும் தான் சொல்லணும். நீ சொல்றதே வில்லங்கமா தெரியுதுப்பா. வில்லங்கமா இல்லைங்க. நான் கேக்குறது தெரியுதுன்னு மட்டும் தான் சொல்லணும். சரி சொல்றா. அங்க கை நீட்டுங்க. கை நீட்டுமா? ஆமா. சரிப்பா. நீட்டுங்க. நீட்டிட்டேன். அங்க பாருங்க. தெரியுதா? தெரியுதுப்பா. தெரியுதா? தெரியுதுடா. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. அங்க ஒரு ஆயபார் தடுக்கு மேல சொட சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி மாட்டி விட்டுறேன். இந்த நாடகத்துல பாட்டு எப்படி தெரியுமா? பாட்டா? நீ வரும்போது என்ன பாட்டு பாடுன? செந்திரோடி வேலை பாடுனா அந்த பாட்டுலாம் பாடக்கூடாது. சரி, நான் பாடுற பாட்டு பாடணும். பாடட்டுமா? துடிக்க மாமையல் நடிக்க முன்னையண்ணா கொண்டா கொண்டா தண்ணி கொண்டா கண்ணாடி கொண்டா பிளேடு கொண்டா புடுக்க சுத்தி என்ன கொடுப்ப மாட்டி விடுவாங்க. பாரு சோறு மத்தல சாறு மத்தல குழம்பு மத்தல ரசம் மத்தல துடிக்க மாமையல் நடிக்க முன்னையண்ணா. உங்ககிட்ட சோறு பத்தல் சாறு பத்தல் தான் சொன்னாங்களா? பாட்டுங்க. அந்த நாடகம் இல்லைங்க, ஒரு குடும்ப சித்திர கதை. குடும்ப சரித்திரம் என்ற வயது நாடகம் என்ன? மாற்றாந்தாய் கொடுமை சிற்றன்னையால் கதை. உண்மை. அதாவது இந்த மாற்றாந்தாய் கொடுமை நாடகத்தை அவளால் நிச்சயிக்கப்பட்டு நம்மள முழு வளர்க்க போகிறோம். அடுத்த நாடகத்தில் ஆட்டமலை அத்திரமலை சோழ்ச்சோரம் வஜ்ர லாபயம் தன்னுடைய ராமயா தமிழையானால் தன் வைத்தியர் குழந்தை பிறந்து அந்த குழந்தையான எந்த ஒரு தவறு செய்து போதிலும் தாயு தந்தை வெடுத்து மன்னிக்கிறார்களோ அவ்வாறு படிக்கும் சபை கடுகிற வணக்கம். வணக்கம். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யாரு என் பெயர் என்ன யார் கைதர்கள் யார் நான் எதுக்கு பேச போகிறேன். இந்த நாடகத்தை தேவனா அரக்கனா முனிவனா இல்லை உன்னிப்பால் மாநில பிண்டமா பிண்டமணி சொல்றான். இதுக்கு மழை பெய்ய போயிட்டு இருந்தாலும் தெரிவிக்கா
புரிந்ததா? சாமி என்ன? அந்தான மத்தால சத்தம், இந்தான மக்களுடைய சத்தம், இடையில் நம்ம சத்தம். இப்பொழுது சொன்னால் எனக்கு தெரியும், கதை பார்க்கும் மக்களுக்கு புரியும். ஆனா டீச்சரும் அதாவது என்னுடைய வெறும் மாசிலாமணி. ஓ மாசிலாபாளையம். மாசிலாமணி சொல்லு. என்ன பேரா? ஏய், என்னுடைய பெயர் புரிந்தது உனக்கு? சொல்லு. உங்களது பெயர் மாசிலாமணின்னு சொல்றீங்களே, உண்மை. அதாவது மாசிலாமணின்னு சொல்லக்கூடிய பெயரை வைத்து தாங்கள் சிறு சிறப்பா வாழ்ந்திருந்த போதிலும் உன்னுடைய தாய் தந்தை கேட்கிறேன். அப்படித்தானே? தெரிவிக்கா? அங்க 10 மாதம் தாழ்த்தமாக என்னுடைய தாய் தந்தை யார்? யாருங்க? அதாவது கச்சராஜன், கச்சராஜன், கனகதேவி. ஓ தந்தையாரோ கச்சராஜன், தாயோ கனகதேவி. உண்மை. கனகதேவிக்கும் கச்சராஜனுக்கும் நீங்க எத்தனை பேர் மொண்டியா பிறந்த? இல்ல, ஒரு கண் நல்லையா பிறந்தேன். நடாமடி சொல்லிட்டு ஏதோ அதாவது என் தாய்க்கு தந்தைக்கு நான் ஒண்டி ஒருவனாக பிறந்தேன். நீ ஒண்டியா தான் பிறந்தியா? ஆமா. இவ்வளவு விளக்கமா தெளிவா எங்களை மட்டும் நீ கேட்கறல்ல? ஆமாங்க தெளிவா. தெளிவா ஏண்டா ஒன்னும் உடம்படுத்த வைக்கிறாங்களா? தாய்த்து வைக்கிறாங்களா? என்ன நினைச்சுக்கிட்ட? என்ன? ஓ வரவாசிக்காரலாம் எல்லாத்தையும் கேட்கறல்ல நீ? நீ சொல்லு பதிலு. ஓ எல்லாம் வரவாதிகாரலாம். நீ யாரு? நீ கேட்கறல்ல? நீ யாரு? உன் பேர் என்ன? எத்தனை பேர் பிறந்தீங்கன்னு கேக்குறீங்க? கேட்கறல்ல நீ? உனக்கு அண்ணன் தம்பி இருக்குதான்னு கேக்குறேன். எனக்கு இருக்கிறாங்க. அப்படியா? நாங்க எத்தனை பேரு? எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேரா? 3 பேர் பசங்கள. ஓஹோ, 3 ஆண் மக்களே. ஆமா பரவாயில்ல. பாருங்க என்ன 3 பேர் பசங்க. இப்ப நான் உன்ன ஒரு சின்ன சந்தேகம் கேக்குறேன், சொல்றீங்களா? இப்ப ஒரு தாய்க்கு 3 பிள்ளை பிறகுன்னு வச்சுக்காங்க, வருஷத்துக்கு ஒண்ணு பிறக்குமா மாசத்துக்கு ஒண்ணு பிறக்குமா? ஏண்டா கேள்வி இது? அதாவது ஒரு பெண்ணின் அங்கத்தில் சுமந்து ஒரு குழந்தை ஈண்டெடுப்பது என்றால் குறைந்தது 1 வருடம் ஆகலாம். 1 வருஷம். வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பார்க்கலாம். ஆமா. எங்க அம்மா அப்படி இல்ல, பின்ன மாசத்துக்கு ஒண்ணு பெத்தா. நீ சொல்றது ஏத்துக்குறைய அல்ல. எப்படி மாசத்துக்கு பேக்கப்படி ஒரு தாய்? என்னன்னா மாசத்துல பெத்தோம். என்னென்ன மாசத்துல என்ன படுத்துறா? நாங்க பிறந்தது எங்க மூத்தவன் பிறந்தது ஜனவரி. ஓ, மூத்தவன் பிறந்தது ஜனவரி. இரண்டாவது பிறந்தது இரண்டாவது பிறந்தவன் பிப்ரவரி. ஓ, பிப்ரவரி. மூன்றாவது நீ பிறந்தல்ல, நீ என்ன? நான் பிறந்தது பிப்ரவரி. இந்த 3 பேர் பிறந்தீங்கல்ல, இந்த 3 பேர் என்னென்ன ராசியில பிறந்தீங்க? என்னென்ன ராசின்னு கேக்குறீங்க? அதாவது உன் தாய் இருக்கும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, இன்னைக்கு 3 பேர் பிறந்து எவ்வளவு சொத்து சேர்த்தீங்க? எங்க முதல் எனக்கு சிம்ம ராசி, 2வது எனக்கு கன்னி ராசி, ஓ ராசி ஏப்ப ராசி,
சொத்து எவ்வளவு? எவ்வளவு? எங்க அம்மா எங்க அப்பா கல்யாணம் பண்ணக்குள்ள எங்க அப்பா கிட்ட இருந்த சொத்து எவ்வளவு சொத்து தெரியுமா? எவ்வளவு சொத்து? 1 ஏக்கரா காடு, 1 சாலை வீடு. ஒரு சாலை வீடு. ஆமா. உன்னுடைய மூத்தன சிம்மராஜில போடுனால மூத்தான சிம்மராஜ்ல பிறந்தான். 1 ஏக்கரா காடு 10 ஏக்கரா காடு ஆச்சு. 10 ஏக்கரா காட்டுல 2 அடுக்கு மாடி, ஒரு வீடாச்சு. ஓஹோ, பரவாயில்ல, நல்ல ராசி தான். நடனம் பிறந்தான்ல, கன்னிராசியில கன்னிராசில பிறந்தவன். நடனம் பிறந்து 10 ஏக்கரா காடு 30 ஏக்கரா காடு ஆகி போச்சு. 2 அடுக்கு மாடி 4 வீடு ஆகி போச்சு. பரவாயில்ல. சரி, இனி உன் தாய்மத்திலே பிறந்து இந்த பூமியில சேரம் எடுத்தல, அப்ப எவ்வளவு சம்பாதிச்சு நீ? சம்பாதிச்சதால சும்மா எங்க அப்பனுக்கு சொத்து சாத்தனை இப்படி அவ்வளவு சொத்து சாத்தனை. அப்படியா? ஆமா. ஏன்னா அதை விட வேற சொத்து மேல வைக்கணும் பொறுத்திருக்கல, எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிற? நான் பிறந்தங்க எங்க அம்மா வகுத்துல நான் பிறந்து இந்த மண்ணில கீழே விழுந்தேன். உழுந்த உடனே வாடகை வீட்டு கூட வழி இல்லை. போய் கேட்டபோது என்ன முதல் சொல்லுடா. இருந்தாலும் இப்படியா எந்த நாட்டை ஆண்டு வரீங்க? அவதி ஒரு நாட்டுக்கு ஒரு மணி சொல்லுகிறாயே, நீ ஆளுக்கூடிய தாய்க்கு வந்து கேட்கிறா, தெரிவிக்கன்வா சொல்லுங்க. நான் அப்படியே கூட பாடு பாடுங்க. ஆண்டு வரக்கூடிய தாயகம் அது எதுங்க? ஆண்டு வரக்கூடிய தாயகமும் கலிங்க தேசம். கலிங்க தேசம். கலிங்க தேசம் நாடு கலிங்க தேசம். ஆமாடா. ஏங்க என்ன கலிங்க தேசத்தை ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு திருமணமானதா? அதாவது கால காலத்தை நாடாளுக்கூடிய மன்னராக இருந்தாலும் சீரும் திரும்பமாக இந்த கலியுகத்தை மன்னனாக நியாட்சி செய்த போதிலும் தாங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதே இல்லையா? அப்படி உனக்கு சந்தேகம்? அப்படியா? நான் யாரை திருமணம் முடித்தோம்? நான் மாடு திருத்த மன்னனுடைய பேர் என்ன தெரிவிக்கேன்வாடா.
மணி மேகலைத்தோடா. ஓ, மாலையிட்ட மனைவியோ மணிமேகலை. உண்மை. அப்படி மணிமேகலை திருமணம் முடித்து திரும்ப வாழ்ந்து வந்தோம் இந்த கல்வி தேசத்தில். என்ன மாலையிட்ட மனைவி மணிமேகலை. பிறகு உங்களுக்கு புத்திர சந்தானம் இருக்குதா இல்லையா? இந்த நாடாளுக்கு மனிதன் இருக்குதா இல்லையா அப்படின்னு உனக்கு சந்தேகம்? அப்படியா? அதாவது கணவன் மணி இருவரு திருமணத்தை முடித்து குடும்பத்தில் நான் வாழ்ந்த போதும் எங்களுக்கு பிறந்தது எத்தனை குழந்தை தெரிவிக்கல்வாடா? நாங்கள் பெற்ற இருவருக்கு பிறந்த பிறகு கேட்டேன். இருவருக்கு பிறந்தது எத்தனை குழந்தை? ஒரு ஆண் ஒரு பெண்ணு. ஒரு ஆண் ஒரு பெண். ஆமாடா. ஆணின் பெயர் அதாவது சந்திரவதனன் சந்திரவதனி. ஓ, அண்ணன் தங்கை. ஆமாடா. இப்படி இந்த நாடு ஆள்வதற்கு ஒரு ஆண் மகனும். சரிங்க. ஆமாடா. அப்படி ஒரு ஆணு பெண்ணுமாக சரி இரு குழந்தை பெற்றெடுத்து இந்த கலிகமா தேசத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஓ, கலிகமா தேசத்துல. ஆமாடா. சரிங்க. என்று வந்துள்ள அதாவது இந்த கலிகமா தேசத்தில் அரசாண்ட போதிலும் இந்த நாடாளுமன்ற மன்னனுக்கு என்ன குறைபாடு என்ன நேர்ந்தது தெரிவிக்கின்றான். அந்த இருவருக்கும் சரி. அதாவது கணவன் மணி இருவரு கோடி கலந்து திரும்பமாக நாட்டில் வாழ்ந்த போதிலும் அதாவது
கொடி கட்டி அந்த கொடி வள்ளலாக இருந்தாலும் எப்படி கொடி வள்ளலாக இருந்த போதிலும் அவளுக்கு ஒரு குறைபாடு இருந்தே தீரும். சரி இல்லையா? அதாவது நாடாளுக்குரிய மன்னனாக நான் அரசு பிடித்த அரசாட்சி செய்த போதிலும் எனக்கு ஒன்று குறைபாடு உண்டு. ஏனென்றால் நாடு இருக்கலாம், நகரம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம். ஆனால் அதாவது முன்னிடத்தில் சொன்ன நீ குழந்தையாக 2 குழந்தை தாங்கள் கருங்களை எடுத்து கொடுத்து விட்டு என்னுடைய மனைவியானவள் மாண்டு படித்து விட்டாள். உங்க மனைவி இறந்து விட்டாள். அப்படி மாண்டு மனித காரணத்தினால் இந்த கலிக தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களும் என்னுடைய 2 குழந்தைகளை 2 கண்களை போல இதுவரைக்கும் எந்த ஒரு குறைவுண்டு பாதுகாத்து வருகிறோம். உண்மைதாண்டா. அப்படி பாதுகாத்து வந்தாலும் என்ன தெரியுமா, என் மனதில் ஒரு சின்ன ஆசை. அதாவது எவ்வளவு திரும்ப ஆண்டாலும் உன்னிடத்துல குரலடி குரலி என்ன மனைவி தெரியுமா? உட்கார்ந்து இடத்துல வரையில என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய கலிக தேசத்தை நான் அரசாண்ட போதிலும் இந்த நாட்டுடைய குடிமக்களை குறைபாடு தெரிந்தாலும் என்னுடைய மனைக்குறை இன்னும் தீரவில்லை. மனக்குறை. ஆமாடா. சரிங்க. அப்படி மனிதர் என்ன குறை தெரியுமா? அதாவது என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் காலகாலத்திலே எப்படி திருமணத்தை முடித்து கண்களை பார்க்க வேண்டும், இந்த நாட்டிய பட்டம் கட்டி அரசாள வேண்டும். நாமல் இருக்கும் போதே அப்படி என்னுடைய மனதை எண்ணம் கொண்டிருக்கிறேன். உண்மை வேண்டாம். அப்படி நான் எண்ணம் கொண்டிருந்தாலும் இந்த விருப்பத்தை அவருக்கு நான் தெரிய வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவருடைய மனிதர் என்ன விருப்பம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் சென்று என்னுடைய மக்களை பார்ப்பதை விட எனக்கு புத்தி காத்த மந்திரி இருக்கிறார், புத்தி மந்திரி. அந்த மந்திரி சீக்கிரமாக கூப்பிட்டு அவரை வரவழைத்து வா, என்னுடைய குழந்தைகளை வரவழைப்பார். யாரு? புத்தி மந்திரி உள்ளே இருக்கிறார். அழைத்து வா சீக்கிரம்.